பேர் லைக் போட்டிருக்காங்க. அந்த லைக்லாம் நம்மளுக்கு காமிச்சது இன்ஸ்டாவில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இப்போ அந்த ஷூட்டிங்லேயும் வந்து அது என்ன முத்து என்கிற காட்டான் அது வந்து ஒரு சிலர் வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க ஷூட்டிங், இல்லை இப்போ தான் அதுக்கு ஷூட்டிங் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. நம்மளுக்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணுற தீபா சிஸ்டர் கூட சொன்னாங்க அது முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சிஸ்டர், அதனால தான் விஜேஎஸ்க்கும் பாருக்கும் அதில் ஒரு கிளாஷ் இருக்குது, ஷூட்டிங்கில் ஏதோ பிரச்சனை இல்லை, ஆனால் மற்ற அது ஏற்கனவே முடிஞ்ச வெப் சீரிஸ் தானும் போது எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே ஷூட்டிங் ஆரம்பித்து இதுக்கு மேலே சீரிஸ் எடுத்து இதுக்கு மேலே வெளியே வரப்போகுதுன்னு தான் பாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி எடுத்ததாக தான் இருக்கணும். அப்போ இப்போ என்ன ஷூட்டிங் போயிருக்காங்க, அந்த கிளாஸி லுக் அதெல்லாம் இன்ஸ்டால் சூப்பராக அந்த கண்ணாடிலாம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து போத்தன் ஜான்லாம் சேர்ந்து எப்படியோ பாரு காமராஜன் வச்சு ஒரு ஷார்ட் ஃபில்மாவது எடுத்துடணும் அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்களா இல்லை வேறு ஏதாவது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கான ஷூட்டிங்கா அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு வெளில வந்தால் தான் தெரியும். இது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். நம்ம இன்னொன்று பற்றியும் பேசலாம் அப்படின்னு நான் எப்பயும் போன 2 வீடியோக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ராதிகா மேம் இது பேசியிருந்தேன். ராதிகா என்னும் நான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரிவியூஸ் கோபிநாத் இன்ட்ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க. தாய் கிழவின்னு ஒரு படம் வரப்போகுது, அதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க சினி ஃபீல்டில் அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரிவியூஸ்லாம். போது ஒரு படம் வரும்போது இன்ட்ரிவியூஸ் நிறைய வரதுங்கிறது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. யாராவது இன்ட்ரிவியூஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்க படம் ஏதோ வரப்போகுது அப்படின்னும் போது தாய்க்கிழவி அப்படிங்கிற படம் வந்து இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கும் 20 ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது பாருவோட சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பாரு வந்து சினி ஃபீல்டில் வந்து நல்லா வந்து சூப்பராக வரணும், நல்ல போல்டு கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணணும். ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தை விடவும் பொண்ணுங்களுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷனான கேரக்டர்ஸ் பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதை பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஜனங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகும், விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வீடியோஸ் முன்னாடியே வந்து பாருக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸை சாய்ஸ் எடுத்து பாரு பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்க தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ராதிகா மேமும் வந்து அவங்க ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 ப்ளஸ் கிட்டத்தட்ட அவங்க அந்த சினி ஃபீல்டு அவங்களோட 15-16 இயர்ஸில் அவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து 50 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, கமெண்ட்ஸில் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ எப்படியுமே ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் அந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த 30-40 இயர்ஸ் ஆன அந்த சினி ஃபீல்டுக்கான அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஈஸியே கிடையாது. அதுவும் வந்து நாட் தட் மச் ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அது மென்னுக்கு மட்டும் இல்லை, விமெனுக்கு ரொம்பவே